பாசிச பாஜகன்னு தெரியுதுல்ல. அப்போ எதுக்கு ஓடினப்போ டெல்லிக்கு உன்னோட ஆதரவு அர்ஜுனா? மக்கள் எல்லாம் நிஜமாகவே எல்லாரும் கண்ணை மூடிட்டு காது பொத்திட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. எப்படி இவன் ஸ்கெட்சு போட்டே அரசியலுக்கு வரணும்னு 10 வருஷமாக இவன் ஸ்கெட்ச் போட்டு வந்திருக்கிறான். இதுக்காக எப்படி ஒரு சிலர்லாம் இவங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அந்த லேடிஸ் கிளியராக சொல்கிறாங்க எப்படி விஜயால் தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்திருக்குதுன்னா அதை பொறுமையாக கேட்குறேன், அதை பேச விடுறதில்லை. இப்போ நேற்று சுப்ரீம் கோர்ட்லேருந்து இந்த இதெல்லாம் வந்த உடனே புசி ஆனந்த் வெளியே வரான், இவன் வரான், அவன் வரான். அப்போ எப்பேற்பட்ட அயோக்கியர்கள் இவர்கள் எல்லாம். அங்கே ஓடினது பிஜேபியோட சப்போர்ட்டுக்கு. அங்கே உங்களுக்காக வரைஞ்சி கட்டிட்டு வந்தது சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த ஜிஎஸ் மணி, அந்த உமா ஆனந்த் அவ ஒரு கவுன்சிலர், அந்த பொம்பளை. அட்லீஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்லி 1% கமிஷன் போட்டிருக்குது. அந்த ஹைகோர்ட் வந்து ஒரு எஸ்ஐடி வந்து இந்த வரம்புகளை எப்படியெல்லாம் இந்த ப்ரொசீஜர்ஸ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவர் போட்டிருக்காரு. ஆனால் நீங்களாவே போய் அந்த சிபிஐயில் பலிக்கடா விழுந்திருக்கீங்க. பாருங்க, ஒவ்வொருத்தரும் பேசுறது எவ்வளோ சென்சிபிளாக ஒரு சிலர் பேசுகிறாங்க. இந்த தாவைக்காக்காரங்க மட்டும் பைத்தியக்காரங்களாட்டு பேசுவாங்க. அதுக்கு ஜால்ரா அடிக்குது இந்த இபிஎஸும் இந்த சங்கி கூட்டம். என் கடவுள் என்னை பேச சொல்கிறார், இவங்களெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டா சும்மா இருக்காதுன்னு. அங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் 10 லட்சம் அனௌன்ஸ் பண்ணோடனே இவனுக்கு பெரிய அவங்களுக்கு மேலே ஒன்று அனௌன்ஸ் பண்ணிட்டான். இவன் நிஜமாகவே நல்லவனாக இருந்தானா அந்த பணத்தை அமுச்சு வச்சுருப்பான். ஆனால் அனுப்பலைன்னா அது எவனாக்கிட்டேருந்து வரணும். வணக்கம் கீதா டிவி அண்ட் சுதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு. இப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஒரு பெரிய சர்ச்சை போய்கொண்டிருக்கிறது. இந்த டிவிகே தாவேகா கட்சியின் தலைவர் ப்ளஸ் அந்த பொதுச் செயலாளர் மற்றவங்க எல்லாருமே எப்படி எல்லாம் கோழைகள் மாதிரி போய் ஒழிந்து கொண்டு, அந்த சம்பவம் முடிந்தவுடன் எல்லாரும் போய் கோழைகளாக போய் ஒழிந்து கொண்டார்கள். ஆனால் இப்போ பேசுவதெல்லாம் என்னமோ பெரிய அவங்க வந்து இந்த என்ன அது சொல்கிறது, சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அவங்களுக்கு சாதகமாக சிபிஐ வந்துருச்சு, இது வந்துருச்சு, அது வந்துருச்சு, ஒரு நபர் நீதிபதி அமைத்திருக்கிறார்கள், நாங்கள் கேட்டது கடத்து விடுத்தது எங்களுக்கு தான் வெற்றின்னு. இன்னும் தீர்ப்பு வரல, இதோட ஒரு இன்ட்ரம் தான். இந்த அரசியல்வாதிகள், இந்த தாவேகா அரசியல்வாதிகள் ப்ளஸ் எப்படி சினிமாலேருந்து வந்த ஒரு விஜய் ஒரு அறிவே இல்லாத ஒரு ஜென்மம் என்று இந்த லாஸ்ட் 20 டேஸோட நிகழ்வுகள் தெரியுது. அவங்க எப்படி அறவேக்காடுகள் எப்படி ஒரு பிரச்சனை வந்தால் ஓடி போய் ஒளிஞ்சிப்பார்கள் என்று இதெல்லாம் மக்களுக்கு இது ஒரு பாடம். இதிலேருந்து மக்கள் பாடம் கற்றுக்கொள்ளாட்டி இது வந்து மக்களுக்கு தான் ஆபத்து, நாட்டுக்கு ஆபத்து. நான் வந்து என்னை நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் கீதம்மா நீங்கள் வந்து இப்படி வந்து விஜய் கல்வி வீசுவீங்கன்னு சொன்னீங்கன்னா, அவனை பற்றி அவன் எப்பேற்பட்ட அயோக்கியன், அவன் எப்பேற்பட்ட ஒரு மென்டல் சைக்கோன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு தான் மக்களையும் நாட்டையும் காப்பாற்றுறதுக்கு தான் நான் இதை பேசுகிறேன். எனக்கு ஒன்றும் அவனோட ஒரு வரவு செலவும் கிடையாது. இப்போ வந்து நேற்று ஒரு விமென் ஒரு ஏதோ ஒரு அசோசியேஷன்லேருந்து மெட்ராஸ்லேருந்து ப்ளஸ் அதோட கிளை கரூரில் இருக்கும் பெண்கள் லேடிஸு எல்லாம் கொஞ்சம் வயசில் பெரியவங்க ப்ளஸ் ஒரு அட்வொகேட் சின்னவங்க எல்லோரும் போய் அங்கே ஆய்வு பண்ணியிருக்காங்க, நாமக்கல் எல்லாத்தையும் என்ன நடந்திருக்குன்னு. ஆனால் அந்த பத்திரிகைக்காரர்கள் எப்படி அவங்கள பேச விடணும். இப்போ நான் எதுக்கு தனி என்னோட ஓன் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன்னா, இப்போ இந்த மெயின் ஸ்ட்ரீம் சேனலுக்கு போனால் ஒரு கேள்வியை கேட்டுட்டு நம்மளை பேச விட மாட்டோம். நம்ம பேசி முடிக்கிறதுக்குள்ளே நம்மளே மறந்துடுவோம், நம்ம என்ன பேசணும்னு நினச்சோமோ மறந்துடுவோம்னு நடுவில் பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அவங்க நினச்சதை விட நம்ம அகெயின்ஸ்டாக பேசினா நம்மளை கட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதுக்கு தான் நான் நினச்சேன், இது நம்ம சேனல் ஆரம்பித்து நம்ம தைரியமாக பேசலாம். எது பேசலாம் நம்ம அதுக்கு பொறுப்பும் எடுத்துக்கலாம். இதில் ஒன்றும் பயம் கிடையாது. நம்ம பேசுகிறோன்னா நல்லது நடக்கணும் மக்கள் நினச்சாங்கன்னா கேட்கட்டும். இல்லை நீ யாரப்பா, நீ யார் எங்களுக்கு பேசி சொல்கிறதுக்குன்னு இருக்கட்டும், அதுக்கெல்லாம் எனக்கு கவலை இல்லை. நீங்கள் கேட்குறதாலையோ கேட்காதாலையோ எனக்கு ஒரு லாபமும் கிடையாது, ஒரு நஷ்டமும் கிடையாது. நாடு நல்லா வளரணும், மக்கள் நல்லா வாழணும் தான் இவ்வளவும் பேசுகிறோம்.
அப்போது அந்த லேடிஸ் கிளியராக சொல்கிறாங்க எப்படி விஜயால் தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்திருக்குதுன்னா அதை பொறுமையாக கேட்குறதுக்கு இந்த ப்ரெஸ் அந்த சென்னை ப்ரெஸ் கிளப்பில் அவங்க நடத்துகிறாங்க அந்த மீட்டிங்கை, அதை பேச விடுறதில்ல. அப்போ இந்த ப்ரெஸ்காரங்களெல்லாம் எப்படி ஒரு சிலர் பணத்தை வாங்கிட்டு எப்படி திசை திருப்புகிறார்கள் என்று நல்லாவே தெரியுது இந்த இஷ்யூவில். அதுக்கப்புறம் அங்கே கரூரில் ஒரு அம்மா தன் மகனை பறி கொடுத்துட்டு பைத்தியக்காரனாட்டு பேசுது அந்த பொம்பளை. என் பையன் போனது எனக்கு பெரிய கவலை இல்லை, ஆனால் என் பையனோட லட்சியம் விஜய் சீஃப் மினிஸ்டராக வரணும்னு சொல்கிறது. நான் இன்றைக்கி சொல்கிறேன், அந்த அம்மா யாராக இருக்கட்டும், நீயும் உருப்படக்கூடாது, உன் குடும்பமும் உருப்படாது. இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் பின்பற்றினா இவ்வளோ கொடூரம் நடந்திருக்குது. அவன் இன்னும் ஒரு அந்த ப்ராமிஸ் பண்ண 20 லட்சம் ரூபாவை இன்னும் கொடுக்கல. ஆனால் அந்த அம்மா சொல்கிறது அந்த பணத்துக்காக நான் பேச சொல்லலை. ஆனாலும் அந்த பொம்பளை அந்த பணத்துக்காக அப்படி பேசுகிறோம் அது கூட எனக்கு தெரியல. எங்கே எதிர்த்து பேசுனா அந்த பணம் வராதுன்னு சொல்லிட்டு பேசுதோ அதுவும் எனக்கு தெரியல. ஆனால் பைத்தியக்காட்சியாட்டு பேசுது. இவெல்லாம் சிஎம்மாக வரணுன்னா நாடு இப்போ இந்த மோடி பிரைம் மினிஸ்டர் ஆகி நாடோட வாழ்வாதாரம் ப்ளஸ் பொருளாதாரம் எல்லாம் எந்த அளவுக்கு வீழ்ந்து கிடக்குதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். இந்த பைத்தியக்காரங்க இந்த பக்தங்களும் இந்த சங்கிங்களும் இந்த தான் பேசுகிறது தான் ரைட்டுன்னு நினச்சி பேசுகிறவங்களோட நம்ம ஒன்றும் பேசவும் முடியாது, அவங்கள திருத்தவும் முடியாது. இந்த விஜய் கூட்டம் தப்பி தவறியாவது இந்த விஜய் ஆட்சிக்கு வந்துட்டா நாடு முடிஞ்சுது. இது ஒரு சுடுகாடு ஆகிடும். அதில் மற்ற மக்கள் யாருமே நடுத்தர ஸ்டாண்ட் எடுக்கிறவங்க இந்த விஜய் மாதிரி ஆட்களுக்கு ஓட்டே போட்டுறாதீங்க. இதை விட பாவம் வேறு எதுவுமே கிடையாது. அப்போது அந்த அம்மா பேசுது, என் பையன் போனது கூட கவலைன்னா இதெல்லாம் ஒரு பொம்பளையா? இவன் உனக்கு என்ன பிடுங்க போகிறான்? சொன்ன 20 லட்சத்தை முதல்ல கொடுத்தானா? நீங்களாம் கேட்டிங்களா 20 லட்சம்? இல்லை. அங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் 10 லட்சம் அனௌன்ஸ் பண்ணோன்னே இவனுக்கு பெரிய அவங்களுக்கு மேலே ஒன்று அனௌன்ஸ் பண்ணிட்டான். இவன் நிஜமாகவே நல்லவனாக இருந்தானா அந்த பணத்தை அமுச்சு வச்சுருப்பான். ஆனால் அனுப்பலைன்னா அது எவனாக்கிட்டேருந்து வரணும். இவன் 5 பைசா எடுக்க மாட்டான். இவன் ஒரு படுகஞ்ச. நான் முதல் நாள் 2 வருஷமாகவே சொல்லிட்டுருக்கேன் ஒரு படுகஞ்சன்ட்டு. நீங்கள் அவன் கட்சியிலேருந்து ஒருத்தர் ரொம்ப நல்ல நேற்று நான் ஒரு இது பார்த்த ஒரு காணொலி, ஒருத்தர் அழகாக சொல்கிறார் எப்படி இவன் ஸ்கெட்சு போட்டே அரசியலுக்கு வரணும்னு 10 வருஷமாக இவன் ஸ்கெட்ச் போட்டு வந்திருக்கிறான். இதுக்காக எப்படி ஒரு சிலர்லாம் இவங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் போய் பேசியிருக்காங்க, என்னெல்லாம் நடந்திருக்குது, இவன் எப்படி ஒரு கோலை, இவனை இவனோட பேசவே விட மாட்டாங்க, இவன் மக்களையே சந்திக்க மாட்டான்னு சொல்லி கிளியராக சொல்கிறார். இதுக்கு மேலே மக்கள் திருந்தாட்டி அவர் நிஜமாகவே நல்ல விதமாக பேசியிருக்கார். அவர் வெளியே வந்ததுக்காகலாம் நான் சொல்ல, அட்லீஸ்ட் அவர் பேசுனதில் 10% அவது விஜய்க்கு புரியுமா இல்லை விஜய்க்கு தெரியுமானா அவர் நிஜமாகவே அரசியல் லா எல்லாமே சட்டம் என்னென்ன தவறுகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கரெக்டாக பேசினார். விஜய், இஃப் யூ ஆர் அ ட்ரூ கிறிஸ்டியன், நீ நிஜமாகவே சாமி கும்பிட்றவனாக இருந்தால், இல்லாட்டி நீ ஒரு சைக்கோ, ஓகே? அவர் பேசுகிறது உண்மை. எனக்கு அவர் பேர் என்னன்னு தெரியல, பட் ரொம்ப நல்லா விரிவாக என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். உங்கள் கட்சியில் என்ன நடக்குது, அங்கே புசி ஆனந்த் என்ன பண்ணுறான், அந்த ஜான் சஹராஜ் என்ன பண்ணுறான், அந்த ஆதவ் அர்ஜுனா என்ன பண்ணுது, இந்த மற்ற கூட்டம்லாம் உன்னோடு இருக்கிறதெல்லாம் எப்படி உன்னை வெளியே வர வைக்காமல் அவங்களே பேசிட்டு யாரையும் உன்னோட பேச விடாமல் இந்த இவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு அவர் கரெக்டாக பேசுகிறார். அப்போ மக்கள் அட்லீஸ்ட் அந்த வீடியோவை பார்த்து, எங்கள் வீடியோலாம் விட்டுருக்காங்க, அந்த ஒரு வீடியோ போகும். அவர் அழகாக பேசியிருக்கார். நிஜமாக அவர் யாரோ நான் பாராட்டுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்போக்ஸ் பர்சனும் அழகாக பேசியிருக்கார். அதுக்கப்புறம் அந்த பவுன்சர்ஸ் பேசியிருக்காங்க. இது கல்லாமத்துக்கு மேலே மறுபடியும் நீங்கள் பழைய மற்றவங்க மேலே போட்டிங்கன்னா சரி, திமுக தான் பண்ணுது, போலீஸ் தான் எனக்கு போலீஸ் அறவே பிடிக்காது, ஆனாலும் போலீஸ் தான் பண்ணிச்சு, ப்ளஸ் செந்தில் பாலாஜி தான் பண்ணிச்சுன்னா இந்த பரதேசி பையன் கோலை பொட்டை பையன் எதுக்கு ஓடினா சரி, அவன் தான் ஓடினான், ஏன்னா அவனால் பிரச்சனை வரும்னு சொல்லி மற்றவங்களெலாம் விட்டுட்டு போயிருக்கலாம்ல. எங்கே அந்த புசி ஆனந்த் போச்சு. இப்போ நேற்று சுப்ரீம் கோர்ட்லேருந்து
இதெல்லாம் வந்த உடனே புசி ஆனந்த் வெளியே வரான், இவன் வரான், அவன் வரான். அப்போ எப்பேற்பட்ட அயோக்கியர்கள் இவர்கள் எல்லாம். இதை கூட உங்களுக்கு புரிஞ்சு காட்டி அப்புறமா இதை விட பைத்தியக்காரங்க வேறு யாருமே கிடையாது. மூணாவது, இவன் இவ்வளோ பேசினான் பாஜகன்னு சொல்லி. பாசிச பாஜகன்னு தெரியுதுல்ல, அப்போ எதுக்கு ஓடினப்போ டெல்லிக்கு உன்னோட ஆதரவு வச்சுனா? மக்கள் எல்லாம் நிஜமாகவே எல்லோரும் கண்ணை மூடிட்டு காதை பொத்திட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. அங்கே ஓடினது பிஜேபியோட சப்போர்ட்டுக்கு. அங்கே உங்களுக்காக வரைஞ்சி கட்டிட்டு வந்தது சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த ஜிஎஸ் மணி, அந்த உமா ஆனந்த் அவ ஒரு கவுன்சிலர். அந்த பொம்பளை நல்லது பண்ணி தான் நான் பாராட்டுறேன். பட் பாதி நேரம் அது போய் தான் பேசுது, ஒரு டிப்பிக்கல் சங்கி. ஓகே, அப்போ இந்த அவங்கெல்லாம் உங்களுக்கு எதுக்கு வரி கட்டிட்டு வராங்க? அதுக்கப்புறம் பொய் கேஸை போட்டு ஒரு சிபிஐ வாங்கணுன்னா இது பாருங்கள், இது ஒன்லி இட்ஸ் அன் இன்சூரன்ஸ் ஜட்ஜ்மெண்ட். நீங்கள் டெஃபினட்டாக பிஜேபிக்கு ஒரு என்ன சொல்கிறீங்க, ஒரு கைதி ஸ்லேவாக இருக்க போகிறீங்க. இதுதான் நடக்க போகுது. ஏன்னா எனக்கும் பிஜேபியில் ஆட்கள் இருக்கிறார்கள், ஆர்எஸ்எஸ்ஸில் ஆட்கள் இருக்கிறார்கள். எங்களுக்கும் தகவல் தெரியும். உன்னை வச்சு என்ன பண்ண போகிறாங்க கூட தெரியும். அந்த இபிஎஸ் முட்டா பையன் உனக்கு சொல்கிறேன், நான் உனக்கு சொல்லி அனுப்பிச்சேன் ஒருத்தர் மூலியமாக. நீ என்னை பார்க்குறதுக்கு விருப்பம் இல்லை, அதை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீ இன்றைக்கி சம்பாதிச்சிருந்த காசு இது பற்றியெல்லாம் நான் உனக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேன். ஏன்னா நீ ஒரு கொலைகாரன், நீ 7 கொலை செய்த ஒரு கொலைகாரன். உனக்கு அதை சப்போர்ட் பண்ணது இந்த 2 கட்டா முத்துசாமியும் இந்த செங்கோட்டையும். நீ மோடி மாதிரி, மோடி எப்படி அத்வானியை உதச்சாரோ அது மாதிரி நீ மற்றவங்கள உதச்சிட்ருக்க உங்கள் கட்சிக்காரங்களை. உன்னை பாரு அந்த பிஜேபி என்ன பண்ண போகுதுன்ட்டு. உன்னை ஒரு இது படக்காயை வச்சுக்கிட்டு உன்னை முடிச்சிருவாங்க, இல்லாட்டி உன்னை உள்ளார் தள்ளிடுவாங்க. பிஜேபி எப்படின்னா இந்த 2026 எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் ஜெயிச்சு ஆட்சி அமைக்கணும் தலைகீழாக நிற்கிறாங்க. நீங்கள் இந்த அண்ணாமலையை நம்பிட்டும் நிறைய பேர் அவன் பாருங்கள். ஒரு பக்கம் என்ன மன்றமாமா, ரசிகர் மன்றம். மூஞ்சி மொரக்கிட்ட கலர் கோவிலுக்கு அதுக்கு சொல்லலை. மூஞ்சி மொரக்கிட்டனா நீ பேசுறது மொத்தமே போய். அவனுக்கெல்லாம் ஒரு மனசாக இந்த இப்படி கூலை பண்ணுறான். அண்ணே 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 அவன் மாதிரி அயோக்கியம் வேறு அவனும் இருக்க மாட்டான். பச்சோந்தி அவனை நம்பி இந்த மக்கள் இளைஞர்கள் மறுபடியும் எப்படி இந்த விஜய் பின்னால் ஓடுறாங்களோ அவன் பின்னால் ஓடினீங்கன்னா உங்களுக்கு செருப்படி தான் அவன் கொடுக்க போகிறான் ஏதோ ஒரு நேரத்தில். இப்போவே பாதி கதை வந்துச்சு. அதுக்குள்ளே இந்த விஜய் இது அதை மூடி மச்சிட்டாங்க. அவன் 20,000 கோடி இந்த 4 வருஷத்தில் சம்பாதிச்சிருந்தானா, அப்போ இவெல்லாம் ஆட்சிக்கு இன்னும் எவ்வளோ பல லட்சம் கோடி கொள்ளடிப்பான்னு நீங்கள் யோசிக்கணும். ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னால் பெரிய யோகியமானவங்க கிடையாது. அவங்க தான் யூனிஃபார்ம் திருடர்கள். நிறைய பேர் அவங்களுக்கு தான் வருது. அவங்க இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்லேருந்து பாலிட்டிக்ஸ் வரான் பாருங்க, அவன் எல்லாமே அயோக்கியனாக தான் இருப்பான். ஓகே, அதில் மக்கள் நீங்கள் தான் இதை யோசிக்கணும். சும்மா பைத்தியக்கிறாங்க. ஒருத்தன் கத்துறாங்க, கத்துறான், ஒருத்தன் குடிச்சு போட்டு கத்துறான், ஒருத்தன் ட்ரக்ஸ் அடிச்சுட்டு கொடுக்குறான், முடியும் மோரக்கட்டையும். இவனுங்கெல்லாம் வருங்கால சன்னதிகளாக இருந்தது இந்த நாடு என்ன ஆக போகுது? பைத்தியக்காரங்களாட்டு பேசுகிறாங்க. இவங்க நினச்சிருக்காங்க சிபிஐயில் போய் நீங்கள் இன்னும் நல்லா கஷ்டப்பட போகிறீங்க. அட்லீஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்லி 1% கமிஷன் போட்டிருக்குது. அந்த ஹைகோர்ட் ஒரு எஸ்ஐடி இந்த வரம்புகளை எப்படியெல்லாம் இந்த ப்ரொசீஜர்ஸ் கொண்டு வரணும்னு சொல்லி தான் அவர் போட்டிருக்காரு. ஆனால் நீங்களாவே போய் அந்த சிபிஐயில் பலிக்கடா விழுந்திருக்கீங்க. நீங்களாவே போய் பிஜேபிக்கு ஒரு பெரிய வரம் கொடுத்துருக்கீங்க. உமா ஆனந்த், இஃப் யூ ரியலி நீங்கள் ஒரு சாமி கும்பிட்ற பொம்பளையாக இருந்தானா இந்த விஜய்க்கு நீங்கள் கண்டிப்பாக போக மாட்டீங்க. அப்படின்னா நீ பதவிக்காக எதையும் திம்பாய், பதவிக்காக எதையும் திம்பாய். 10 தடவை அதை சொல்லுவேன். ஏன்னா இதே உங்கள் பிஜேபி, இதே ஹெச் ராஜா, நான் கிறிஸ்டின் சொல்லுறேன். ஆனால் அந்த விஜயை ஜோசப் விஜய்ன்னு பேசுகிறது உங்கள் ஆட்கள் தான். அப்போ இப்போ எங்கே போச்சு? எதுக்காக வரி கட்டிட்டு வரீங்க? நீங்கள் தலைகீழ நின்னாலும் கூட தமிழ்நாட்டில் நீங்கள் ஆட்சி அமைக்கக்கூடாது. நான் என் கடவுள்கிட்ட கண்டிப்பாக வேண்டிப்பேன். நீங்களாம் அழிய வேண்டிய கோஷ்டிகள். கடவுள் என்னை டெய்லி என்ன கும்பிட சொல்கிறார் தெரியுமா? என் கடவுள் என்கிட்ட என்ன டெய்லி கேட்குறார், எப்போ இந்த அயோக்கியர்களெல்லாம் அழிப்பா என்று என்னை கேள்வி கேட்டாங்க. அப்படி தான் கேட்குறப்போ என் நாட்டை இந்த ஊழல்வாதி அரசியல்வாதிகள், ஊழல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஊழல் கார்ப்பரேட்ஸ், ஊழல் ஜுடிஷரி, இந்த டெரரிஸ்ட், இவங்க எல்லாத்துக்கிட்டேருந்து நம்ம நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றணும்னா நான் என்னோடய டெய்லி ப்ரேயர்.
கடவுள் ஏதோ ஒரு விதத்தில் ஆன்சர் பண்ணுறாரு, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். கடவுள் என்னோட ஒவ்வொரு இதையும் ப்ரேயரையும் ஆன்சர் பண்ணுறாரு. இப்போ நான் என்கிட்ட என்ன நான் வேண்டிக்கிறேன்னா, இந்த தமிழ்நாட்டில் இருக்க ஒரு சிலர் இந்த பெருச்சாளிகள் அரசியல்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ண வந்திருக்காங்க. இவனுங்களை எல்லாத்தையும் முதல் கடவுள் அழிக்கணும். இவங்களுக்கெல்லாம் நான் பாவமே பட மாட்டேன். கடவுள் கரெக்டாக ஆஃப் வச்சார். இந்த விஜய்க்கு கரூரில் ஆட்டம் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுட்டு இருந்தாங்க அவங்க ஆட்கள். படக்குன்னு வச்சாங்க. யாரும் எதிர்பார்த்தாங்களே இந்த மாதிரி வரும் சிச்சுவேஷன்? யாரும் எதிர்பார்க்கல. ஆனால் நான் சொல்லிகிட்டே இருந்தேன், கடவுள் இவனை தண்டிப்பார் தண்டிப்பார். கரெக்டாக வச்சார் கடவுள். இவெல்லாம் ஒரு அழிய வேண்டிய ஒரு கிருமி. இவெல்லாம் ஒரு கிருமி. ஐ விஷ் விஜய் யூ சி மை திங். நீ என்னன்னாலும் என்னை திட்டிக்கோ, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஐ டோன்ட் கேர். நீ எல்லாம் ஒரு விஷக்கிருமி. நீ எல்லாம் அழிய வேண்டும். சத்தியம். நீ எல்லாம் சாவக்கூடாது. நான் அழிய வேண்டும்னு சாவது சொல்ல. நீங்கள்லாம் என்னெல்லாம் இப்போ வந்து எப்படி மோடி அத்வானி பண்ணாரோ அதே மாதிரி மோடிக்கும் வரணும், உனக்கும் வரணும். அப்போ தான் உங்களுக்கு மக்கள் மேலே இருக்குது. மக்கள் என்னன்னு தெரியும். அந்த மகேசன் சக்தி என்னன்னு தெரியும். டோன்ட் டேக் த பீப்புள் ஃபார் கிராண்டட். மக்கள் நீங்களும் ஆவேசப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு இந்த அயோக்கியர்கள் எல்லாம் அவங்க தலைவர் சொல்லிட்டு ஓடிட்டுருக்காதீங்க. இப்போ எவ்வளோ பேர் இந்த தாவாக்காலேருந்து வந்தவங்க ஓரளவுக்கு நியாயமாக பேசுகிறாங்க. இப்போ தான் அவங்களுக்கெல்லாம் ரியலைஸ் பண்ணியிருக்காங்க அவங்க செய்தது தவறு, யார் பின்னால் போனோம் அவர் தவறான ஒரு கிருமின்னு சொல்லி. அதே மாதிரி இந்த நாம் தமிழர் கட்சி நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த தமிழ்னு சொல்லி அவங்க பின்னால் போய் ஏமாந்தவங்க தான் நிறைய பேர். காசு, பணம், டைம், லைஃப் எல்லாமே ஏமாந்தவங்க. படித்தவங்க படிக்காதவங்க எவ்வளோ மேல் ஒரு சில டைமில் அழகாக ஒவ்வொருத்தரும் பேசுகிறாங்க அவங்கவுங்க அனுபவத்தை. இந்த விஜயோட இந்த ஜான் சாயராஜா யார் அவன்? இந்த ஆதவ அர்ஜுனா யார் அவன்? இந்த புஷி ஆனந்த் யார் அவன்? அங்கே இருக்க அந்த கோஷ்டி ஒவ்வொன்றும். இதில் வந்து அந்த சகாய மகேஸ்வரர் இவங்க பின்னால் ஓடினார். அவர் இன்னொரு ஆள் ஃபோன் அடித்தா எடுக்கவே மாட்டார். இவங்கெல்லாம் எதுக்கு பப்ளிக் லைஃப் பண்ணணும்? உங்களை ஃபோன் அடித்து உங்களை மக்கள் சந்திக்காமையோ இல்லை மக்கள் உங்களை சந்திக்கணுன்னா எப்படி சந்திக்க முடியும்? எவனா ஒருத்தனாவது ஃபோன் எடுக்கிறீங்களா? கிடையாது. ஐயெல்லாம் நீங்கள்லாம் நாட்டுக்கு ஒரு கேடு, உங்கள் வீட்டுக்கு ஒரு கேடு, உங்கள் குடும்பத்துக்கு ஒரு கேடு, உனக்கே நீ ஒரு கேடு. சனியனுங்களா? என் நாடு ஒரு நல்ல நாடு. அந்த நாட்டை கெடுக்காதீங்கடா அயோக்கியர்கள். போய் ஓடுங்க, எங்கன்னா ஓடுங்க. உங்கள் வீட்டில் இருக்க காசை வச்சு எங்கேயோ வெளிநாடு ஓடுங்க. ஐ won't be surprised if this விஜய் will commit suicide or வெளிநாடு ஓட மாட்டான். இது இல்லை உத்தரவாதம், ஓடியே தீர்வான். பாருங்க, ஒரு வாய் தந்தன வாயில் கொல்கொட்டை வச்சுக்கிட்டு வாய் ஒவ்வொரு சமயம் மூஞ்சி இப்படி ஊதிக்குது. எதுக்குன்னு தெரியல. என்ன பண்ணுறானோ மூஞ்சியெல்லாம் இப்படி பப்ளி மாஸ் மாதிரி ஊதிக்குது. இன்னும் கூட வாய் திறந்து பேசல, லொல்லு வாய் மட்டும் பேசிகிட்டு இருக்கிறான். முதல்வரே கிதல்வரே சிஎம் அவர்களே இப்படி அப்படின்ட்டு. நீ எல்லாம் நிஜமாக வாட் ஐ டோன்ட் லைக் ஸ்டாலின், பட் டெஃபினெட்லி ஸ்டாலின் இஸ் 100 times better off than you. அட்லீஸ்ட் அதனால் வெளியே வந்து ஒரு மக்கள் வெளியே போகிறார். நீ சோம்பேறி பையன் ஒரு 10 மணி நேரம் ஓடுடா ஒரு கேம்பெயின். அப்போ தான் உனக்கு தெரியும் எலெக்ஷன் என்ன, அரசியல் என்னன்ட்டு. சும்மா வந்துட்டு ஒரு பெரிய இந்த வேனை தூக்கிட்டு வந்து அதில் உட்காந்துட்டு குடிச்சு போட்டு கும்மான் அடிக்கிறது கிடையாது அரசியல். பரதேசி நீ எல்லாம் நிஜமாகவே கடவுள் நல்லா தண்டிக்கணும். அந்த 41 உயிர் ப்ளஸ் இந்த விக்கிரவாண்டி ப்ளஸ் மதுரையிலலாம் எவ்வளோ செத்துச்சு, எவ்வளோ பேர் அவங்க எல்லாத்த உயிரும் அந்த ஜென்ம ஆத்மா உன்னை அழித்தே தீர்வார்கள். அழித்தே தீரணும். நான் கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். என் கடவுளுக்கு தப்பே கிடையாது. கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் பகவத்கீதாவில், ஒரு நாட்டுக்கு ஒருத்தன் கேடுன்னா அவனை கொலை பண்ணுறது தப்பு. எனக்கு கொலையெல்லாம் பண்ணணும் தேவையில்லை. ஆனால் நீ அழிய வேணும். நீங்களாம் நாட்டுக்கு ஒரு சாபக்கேடு. பாருங்கள், ஒவ்வொருத்தரும் பேசுகிறது எவ்வளோ சென்சிபிளாக ஒரு சிலர் பேசுகிறாங்க. இந்த தாவைக்காக்காரங்க மட்டும் பைத்தியக்காரங்களாட்டு பேசுவாங்க. அதுக்கு ஜால்ரா அடிக்கிறது இந்த இபிஎஸும் இந்த சங்கி கூட்டம் எதனால் தீங்கும். எவன் ஒருத்தன் இந்த எஸ் குருமூர்த்தி பின்னால் ஓடனானா உருப்பட்டது இல்லை.
அவன் ஒரு பெரிய இது பொலிட்டிக்கல் இது ஜீனி கிடையாது. ஒரு அட்டை பாருங்க. ரஜினிகாந்த் அவன் முடிஞ்சான் ரஜினி, இப்போ விஜய் முடியுவான். இந்த எஸ் குருமூர்த்தியை நம்பிட்டு போனேன்னா அவன் மாதிரி இன்னொரு அயோக்கியவன். இது நத பச்சோந்தி. நீங்கள் என்னன்னாலும் என்னை பற்றி நினச்சிக்கோங்க, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. என் கடவுள் என்னை பேச சொல்கிறார். இவங்களெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டால் சும்மா இருக்காதுன்னு சொல்லி. அதனால் எப்போவும் மக்கள் சாந்தமாக இருப்பாங்கன்னு நினச்சிக்காத. அது வரனா அர்ஜுனா வாட் எவர் யூ ஆர் மிஸ்டர் ரெட்டி, நீ நினச்சிக்காத நேபாளில் நடக்குது, இங்கே நடக்கும் உங்கள் மாதிரி ஆட்களை வெளியே வீசுறதுக்கு. Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.